ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். என்னடா ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இன்னைக்கு, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எங்கே போயிட்டுருக்குறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக நான் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போயிட்டுருக்கேன். வெஜிடபிள் கொஞ்சம் அதோட சீ ஃபுட்டு கொஞ்சம் வாங்குறதுக்காக தான் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்ன செய்கிறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று, அதாவது யாழ்ப்பாணத்து ஒடியல்மா கூழ். வாங்க இதற்கான பொருட்களை வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இதுதான் நான் போகிற அந்த சூப்பர் மார்க்கெட். நல்ல பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். இப்போ நாம் யூ டர்ன் போட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு வருவோம். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையுமே நாம் வாங்கிடலாம். வெஜிடபிள்ஸ், சீ ஃபுட், மீட் எல்லாமே வாங்கிடலாம். அதோட பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், க்ரோசரிஸ், ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரே கடையில் வந்து நாம் இங்கே வாங்கிடலாம். வாங்க நாம் இப்போ உள்ளே வந்துட்டோம். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே போகிறேன்னா வெஜிடபிள் அந்த ஃப்ரூட் செக்ஷனுக்கு தான் முதல்ல போய் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுக்க போகிறேன். கூழுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். எனக்கு இந்த கூழ் செய்கிறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் தேவைப்படும். மரவள்ளிக்கிழங்கு அதோட பைத்தங்காய் கொஞ்சம், அதை பார்த்து எடுத்துட்டு கடைசியாக தான் நான் சீ ஃபுட் செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தா தெரியும், இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது முதல்ல பார்த்தா ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து நான் இன்றைக்கி பெருசாக வாங்க போகிறதில்ல, பார்ப்போம். இது வந்து வெஜிடபிள் செக்ஷன். இதில் நான் மெயினாக பார்க்குறது மரவள்ளிக்கிழங்கும் பைத்தங்காய் தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். ஃப்ரூட்ஸு பார்ப்போம். அன்னாசி, மேங்கோ எல்லாம் இருக்குது. எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இங்கே எடுக்கலாம். பனானா பார்த்திங்கனாலும் எல்லா விதமான பனானாவும் இருக்குங்க. அந்த சிவப்பு வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. இப்போது இதை விட்டுட்டு நம்ம முதல்ல வெஜிடபிள் எடுத்துட்டு அப்புறமா ஃப்ரூட்ஸுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மரக்கறி செக்ஷனில் நான் இது வந்து பசலிக்கீரை வந்து இந்த கூழுக்கு தேவைப்படாது. என்னால் நான் சும்மா வீட்டில் சமைக்கிறதுக்காக ஒரு பிடி எடுத்துக்கிறேன். இந்த அருக்கு நாம் தேடி வந்த பைத்தங்காய் இங்கே இருக்குது. பார்ப்போம் மரவள்ளிக்கிழங்கு இருக்கான்னு இப்படியே பார்த்துட்டு போவோம். மரவள்ளிக்கிழங்கு இல்லை, கியூக்கம்பர், டொமேட்டோஸ், வாழைக்காய் எல்லாம் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்காது. கேரட் இருக்குது, கேரட் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை. மரவள்ளிக்கிழங்கு தேடிட்டுருக்கேன், பார்ப்போம். பீன்ஸ், டொமேட்டோஸ், பீட் எல்லாம் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு இங்கே இல்லை. இதெல்லாம் அப்படி வெளியில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரோட்டு கடைகளில் கிடைக்கும், அங்கே போய் எடுப்போம். இப்போ நான் பைத்தங்காய் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் தேவைப்படுது. பழப்புளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளி கொஞ்சம் கூழுக்கு தேவைப்படும். அந்த புளியையும் நான் ஒரு சின்ன பேக் கொண்டதில் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த செக்ஷன்லேயே ஸ்பைசஸ், இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரை சில்லிஸ் கொஞ்சம் தேவைப்படும் இந்த டிஷ்ஷுக்கு. அதால் காஞ்ச மிளகாய் ஒரு பேக்கெட் வந்து நான் இதில் எடுக்க போகிறேன். இந்த இருக்குது காஞ்ச மிளகாய். இதில் இந்த பேக்கெட் ஒன்று எடுக்க போகிறேன். இவ்வளோவே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுலேருந்து கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கும் இந்த ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து எங்கே போவோம்? சீ ஃபுட் செக்ஷனுக்கு போவோம். அந்த ஃபிஷ், சீ ஃபுட், அங்கே அது மீட் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் இப்போ போகிறதில்ல. நான் இப்போ நேரடியாக ஃபிஷ், சீ ஃபுட் செக்ஷனுக்கு தான் போகிறேன். பார்த்தீங்க எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. கட்டில் ஃபிஷ் இருக்குது, இறால் இருக்குது. இந்த சின்ன மீனெல்லாம் தேவையில்லை. முதல்ல இந்த கட்டில் ஃபிஷ்லேருந்து நான் கொஞ்சம் எடுக்கிறேன். அதோட இறாலும் வந்து கொஞ்சம் எடுக்க போகிறேன். இது வந்து முள் இல்லாத மீன், வஞ்சுரன் மீன், அரக்குலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இன்னொன்று இருக்குது தலைப்பத். இதுவும் வந்து அரக்குலா மாதிரி தான், முள் இல்லை. இப்போ இந்த கட்டில் ஃபிஷ்லேருந்து நான் ஒரு 1 கிலோ எடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த இறால்லேயும் இருந்து நான் ஒரு 1 கிலோ மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்ம ஹீரோ கூழுக்கு இந்த பாருங்கள் நண்டு இருக்குது. இதில் இருந்து நான் ஒரு 1 கிலோ மாதிரி நண்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன மீன். க்ளீன் பண்ணின ப்ரோன்ஸும் வச்சுருக்காங்க இங்கே.
ஆனால் நான் வந்து க்ளீன் பண்ணாது தான் எடுக்க போகிறேன். இதுதான் அந்த தலப்பத் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த வஞ்சூரன் மீன் மாதிரி முள் இல்லை. நான் இதுலேயும் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போகிறேன். 2 மீனும் யூஸ் பண்ண போகிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வெங்காயம் இருக்கிற செக்ஷன். இது வந்து எனக்கு இப்போது தேவைப்படாது. நாம் இப்போது கேஷியருக்கு போயிடலாம். மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. நான் இப்போ டிரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேஷியருக்கு வந்து பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து நாம் இங்கே வாங்கிட்டு வந்து அந்த வஞ்சூரன் மீன், அரக்குலா மீன், இதை க்ளீன் பண்ணி இப்படி இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தலப்பத். இன்னொரு மீன் அதில் சொன்னேன் இல்லையா, முள் இல்லாத மீன், அப்படி தலப்பத் மீனுன்னு அந்த மீனையும் கழுவி இந்த மாதிரி பீசஸ் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து இறாலையும் நல்லா சுத்தம் பண்ணி அந்த மேலே உள்ள கருப்பு நிறத்தில் உள்ள அந்த நரம்பை வந்து நீங்கள் இதை நீக்கிடுங்க. அடுத்து நண்டையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தந்துருக்குறேன். எனக்கு உதவிக்கு வந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒரு லேடி ஒரு ஆள் வருவா. அவள் தான் இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி தந்துருக்குறா எல்லா இந்த சீ ஃபுட்டும். அதால் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது இது குயிக்காக செய்கிறதுக்கு. வாங்கிட்டு வந்து அவள் வந்து குயிக்காக க்ளீன் பண்ணி தந்தபடியே தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து இந்த கணவாயும் க்ளீன் பண்ணி நல்லா எல்லாம் வெட்டி நல்ல குட்டி குட்டி பீஸ் பார்த்திங்களா, இந்த அளவான பீஸில் கட் பண்ணி எல்லாம் தந்துருக்குறா. ஸோ அடுத்து வந்து மரவள்ளிக்கிழங்கு. நான் வார வழியிலே மரவள்ளிக்கிழங்கு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது பைத்தங்காய். இதையும் ஒரு 2 அங்குல சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நான் சொல்ல மறந்துட்டேன், பலாக்கொட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன் வார வழியில். இது வந்து தேங்காய் சொட்டு. தேங்காயை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கேன். இது வந்து ரைஸ். என்ன ரைஸ்ன்னா சிவப்பரிசி சோறு, நாட்டரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி சோறு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்து இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கூலே. இதுதான் இந்த ஒடியல்மா. இந்த ஒடியல்மாயிலிருந்து நான் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட எடுத்து வச்சா லேஸு. அப்புறம் பத்தாட்டி திருப்பி கரைச்சி இதே ஒரு பெரிய ப்ரொசீஜர். இந்த ஒடியல் மாவை கரைச்சி வச்சு எடுத்து ஊற வச்சு வடிகட்டி துணி போட்டு அப்படி செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதால் கொஞ்சமாக மாவை அதிகமாக சேர்த்துக்கிறேன். மிச்சமான நாம் இதை வச்சுக்கலாம். இப்போது இதை தண்ணி போட்டு நல்லா ஒரு கூழ் பதமாக கரைச்சிட்டு மூடி ஒரு 1/2 an hour to 40 minutes மாதிரி இதை ஒரு சைட்டில் வச்சுடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தும்புகள், இது ஒடியல் மாலை பார்த்திங்கன்னா நிறைய தும்புகள் வந்து இருக்கும். இதை வந்து நாம் ஊற வச்சுட்டு தான் வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதை ஊற வச்சுட்டு மூடி ஒரு சைட்டில் வச்சுட்டு மற்ற வேலைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அந்த காஞ்ச மிளகாயிலிருந்து ஒரு 20-25 மாதிரி எடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அடுத்து வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அது தெரியும், ஒரு 7-8 பல் இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாரில் 2ஐயும் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, அதோட மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், இதெல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஒரு 1/2 an hour ஊறிட்டுது. இந்த ஒடியல்மா, கரைச்சி வச்ச ஒடியல்மா, அந்த தண்ணியோட நிறத்தை பார்த்தீங்களா, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை வந்து நாம் மேலால் அப்படியே வடிகட்டி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியில் நான் சொன்ன அந்த தும்புகள் எல்லாம் இப்போ இதோட போயிருக்கு. ஒரு முறை செஞ்சால் பத்தாது, நான் இதை ஒரு 2-3 முறை வந்து நான் இதை செய்ய போகிறேன். இதே மாதிரி திருப்பி இந்த தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி கூழ் பதத்தில் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அந்த எல்லாம் கீழே வர்ற மாதிரி இருந்தால் சரி, கீழே வந்துட்டு மேலே தண்ணி வந்து மேலே வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் மறுபடியும் அதை எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை செய்வேன். நான் வந்து இதில் கிட்டத்தட்ட 3-4 தரம் செஞ்சுருக்கிறேன். அந்த தண்ணி மேலே வர தண்ணி வந்து நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல க்ளீனான ஓட்டை வரும் வரைக்கும் நீங்கள் அதை ஊற வச்சு அதை வடிகட்டி எடுக்கணும். இப்போது புளியிலேருந்து ஒரு கையில் பிடிக்கிற அளவு உருண்டை எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கலர் மாறலை. இதை ஊற்றிட்டு நான் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா 4வது தடவையில் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு க்ளீன் வாட்டர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது இதில் உள்ள
அந்த கொஞ்சம் தண்ணியும் வடிச்செடுக்கணும். இதால் வடித்து சரி வராத தண்ணி இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு க்ளீன் க்ளோத் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மெல்லிய ஒரு துணி ஒன்று போட்டு அதில் இது நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இதில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா இதில் உள்ள எல்லா தண்ணியும் நல்லா வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா பிழிஞ்சு எடுக்கக்குள்ளே அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வந்துட்டுது. இது இப்படி மட்டும் ட்ரையாக வந்துச்சு. இப்போ இதை எடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் அதையும் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி வைங்க. இதோட நாம் ஊற வச்சு இந்த புளி தண்ணியையும் இதோட சேர்க்கணும். இந்த புளி தண்ணியையும் இதோட சேர்த்து இது மூணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வைங்க. இது கடைசியில் தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். புளியை ஒரு 2 தடவை கரைச்சி ஊற்றினாலும் பரவாயில்ல. இப்போது தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக இதை வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு பெரிய பேனில் நான் தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3/4 வாசிக்குது பெரிய ஒரு பேன். ஒரு 3 லிட்டர் தண்ணி கிட்ட இதில் சேர்த்துருக்குறேன். அதில் தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நீங்கள் மரவள்ளி கிழங்கையும் இந்த பலாக்கொட்டையும் போட்டு இதை முதல்ல அவிக்கணும். இப்போது மரவள்ளி கிழங்கு அவிஞ்சிட்டு தானே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு அவிஞ்ச பிறகு தான் நான் இந்த மீன் வகைகளை இதோடு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் மரவள்ளி கிழங்கு அவிஞ்ச பிறகு இந்த பைத்தங்காய் இதோட சேர்த்துருக்குறேன். பைத்தங்காய் சேர்த்துக்க பிறகு இனித்தான் இந்த ஒவ்வொரு மீனையும் நாம் சேர்த்துப்போம். இது இறாலும் கணவாயும் சேர்த்து போட்டுட்டேன் முதல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா மீன் போட்டாச்சு. இப்போது நண்டு சேர்த்தாச்சு. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் அடுப்பில் வையுங்க. இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது, நல்லா அவிஞ்சிட்டுது, மீனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த மீனில் இருக்கிற அந்த ஒரு தலைப்பத் மீனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோல் இல்லை. இந்த அரக்குலா மீனில் இந்த கருப்பான தோல் இருக்குது. அதனால் நான் இந்த மீன் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அந்த தோலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அந்த மீனை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். போட்டுட்டு கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ஒடியல் மிக்சரை இதோடு நான் இப்போது சேர்த்துட்டேன் பாருங்கள். கடைசியில் இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 கொதி விட்டால் போதும். இந்த இடத்துல நீங்கள் உப்பை சேர்த்துக்குங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துனா இது கடைசியில் போகிறது சோறையும் போட்டுட்டு நான் கொஞ்சமாக இந்த தேங்காய் சொட்டையும் இதோடு சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒடியல் கூழ் தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான ஒடியல் கூழ். ஏன்னா நம்ம வீட்டை திக்காக இருக்கணும் அவங்களுக்கு கூழ் குடிக்கும்போது. சில பேருக்கு அவ்வளவு திக் பிடிக்காது, கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யுங்க, இந்த ஒடியல் மாவில் கொஞ்சமாக குறைச்சி போடுங்க. நான் 1.5 கப் போட்டுருக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 1 கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.